முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வயது மூப்பு காரணமாக காலமானார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இரவு 8:06 மணிக்கு அனுமதிக்கப்பட்டு 9:51 மணிக்கு உயிர் பிரிந்தது. பொருளாதார நிபுணரான மன்மோகன் சிங் 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர். திட்டக்குழு துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பொருளாதார ஆலோசகர் பதவிகளையும் வகித்தவர். சாதாரண நிலையில் இருந்து பொருளாதார நிபுணராக உயர்ந்தவர் மன்மோகன் சிங் என பிரதமர் மோடி இரங்கல். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரிவான முயற்சிகளை மேற்கொண்டவர் எனவும் புகழாரம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல். தமது வழிகாட்டியை இழந்துவிட்டதாக ராகுல் காந்தி இரங்கல். நிலையான வளர்ச்சி, சமூக முன்னேற்றம், கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பாடுபட்டவர் என மு.க. ஸ்டாலின் இரங்கல். நாட்டின் வளர்ச்சி வரலாற்றில் தமிழ்நாடு வலிமையாக இருக்க மன்மோகன் செயல்பாடுகள் துணை புரிந்ததாக புகழாரம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கின் முதல் தகவல் அறிக்கையை போலீசாரை தவிர வேறு யாரும் வெளியிட்டிருக்க முடியாது. மிகவும் கேவலமான முறையில் போலீசார் முதல் தகவல் அறிக்கையை எழுதியிருப்பதாகவும் அண்ணாமலை காட்டம். தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு கைதான பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை போலீசார் கண்காணிப்பில் வைக்காதது ஏன் என அண்ணாமலை கேள்வி. பழமையான அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிசிடிவி கேமராவில் வயர் இணைப்பு இல்லை என கூறுவதற்கு வெட்கமாக இல்லையா எனவும் அண்ணாமலை கேள்வி. தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்டு சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றியா? வெக்கப்படலையா? எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அப்ப நிர்பயா ஃபண்ட் எங்க போச்சு? நிர்பயா ஃபண்ட் கொடுத்ததே இதுக்கு தானே. வெள்ளிக்கிழமை அன்று தமது இல்லத்திற்கு முன்பு தமக்கு தாமே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாக அண்ணாமலை அறிவிப்பு. திமுக அரசுக்கு எதிராக புதிய போராட்டத்தை அறிவித்தார். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூரசம்ஹார பெருமா இந்த தீவிரம்லாம் அழிக்கணும். காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்னை அடிச்சு. கோவையில் செய்தியாளர் சந்திப்பு முடிந்தவுடன் தான் அணிந்திருந்த காலணியை கழற்றிய அண்ணாமலை. திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பும் அணியப் போவதில்லை என்றும் திட்டவட்டம். இன்னி செருப்பு போறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பாத்துக்கலாம் வாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து காவல் ஆணையர் அருண் விளக்கம். முதல் தகவல் அறிக்கை என்பது பாதிக்கப்பட்டவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே பதிவு செய்வது, காவல்துறை உருவாக்குவது அல்ல என்று பேட்டி. எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடுத்தல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் இப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு நீதி கேட்டு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு அதிமுக சார்பில் போராட்டம். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்த போலீசாருடன் நிர்வாகிகள் வாக்குவாதம். மாணவியின் தனிப்பட்ட விவரங்களுடன் எஃப்ஐஆரை எப்படி காவல்துறை இணையத்தில் வெளியிட்டது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எந்தவித அரசியல் இடையூறும் இன்றி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்க வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முன்பு போராட்டம் நடத்த வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போலீசாருடன் வாக்குவாதம். கிண்டியில் இருந்து அடையாறு செல்லும் சாலையில் அதிமுகவினர் திடீர் சாலை மறியல். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றும் போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தமிழிசையை வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்றிய போலீசார். போராட்டத்தில் ஈடுபடாமல் இடத்தை விட்டு நகர மாட்டேன் என கூறியவரை வேகமாக தள்ளி அழைத்து சென்றதாக பாஜகவினர் புகார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் நிகழ்வு நெஞ்சை பதற வைக்கிறது. பாலியல் வன்கொடுமை செய்தவர் பல மாணவிகளை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வருபவர் என அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு.
மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அமைச்சர்களுக்கு சால்வை போடுபவன் எல்லாம் திமுககாரன் கிடையாது என்றும் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. அரையாண்டு தேர்வு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகள் இயக்குநர் எச்சரிக்கை. அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். பொங்கல் பண்டிகைக்காக நெசவாளர்களிடம் இருந்து பெறப்பட்ட இலவச வேட்டி சேலைகளை கிடங்குகளுக்கு அனுப்பும் பணி தீவிரம். ஜனவரி 10ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப கைத்தறித்துறை அறிவுறுத்தல். தென்மேற்கு வங்க கடலில் தெற்கு ஆந்திர வடதமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு குறைந்தது. காலை 5:30 மணி அளவில் அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து அடுத்த 3 மணி நேரத்தில் மேலும் வலுவிழந்ததாக தகவல். சென்னையில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம். மணிக்கு 10 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை இயக்கி சோதனை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தகவல். தொடரும் உறைபனியால் வெண்மையாக மாறிய உதகை புல் மைதானங்கள். குறைந்தபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸாக உள்ளதால் வாட்டும் குளிரில் தவிக்கும் மக்கள். ராஜஸ்தான் மாநிலம் கிராத்புரா கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமியை மீட்கும் பணி 4வது நாளாக நீடிப்பு. தேசிய மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் இணைந்து 50 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர முயற்சி. ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுமியை மீட்க எலித்துளை நுட்பத்தை பயன்படுத்த திட்டம். ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே தோண்டப்பட்ட பள்ளத்தில் பாறை குறுக்கிட்டதால் கிடைவட்டமாக சுரங்கம் தோண்ட ஏற்பாடு. ஜம்மு காஷ்மீரில் சோபோர் பகுதியில் உறைந்த குளத்தின் மீது கிரிக்கெட்டும் சறுக்கி விளையாடியும் மகிழ்ந்த சிறுவர்கள். வெப்பநிலை 0 டிகிரி அளவுக்கு குறைந்திருப்பதால் மாநிலத்தில் உள்ள பல நீர்நிலைகள் உறைந்து வருகின்றன. சபரிமலையில் தங்க அங்கியை அணிவித்து ஐயப்பனுக்கு மண்டல பூஜை. 108 கலசங்களில் நீர் கொண்டு வந்து சிறப்பு அபிஷேகம். புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தயாராகி வருகிறது புதுச்சேரி. வண்ண விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் தலைமைச் செயலகம், நகராட்சி கட்டிடங்கள். மெல்பர்ன் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் போது ஆஸ்திரேலிய தொடக்க ஆட்டக்காரர் சாம் கான்ஸ்டஸ் விராட் கோலி மோதல். போட்டிக்கான கட்டணத்தில் கோலிக்கு 20% அபராதம் விதித்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில். டெஸ்ட் கிரிக்கெட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்திய வீரர் பும்ராவின் பந்தில் சிக்ஸர் அடித்த ஆஸ்திரேலியாவின் கான்ஸ்டாஸ். 2021ஆம் ஆண்டில் இருந்து பும்ரா வீசிய 4484 பந்துகளில் முதல் சிக்ஸர் விளாசினார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷை நேரில் அழைத்து நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. அன்பான அழைப்பிற்கும் வாழ்த்திற்கும் நன்றி என குகேஷ் எக்ஸ் தளத்தில் பதிவு.